அத்தருணத்தில் பேதுரு வெளியே வந்து அரமனை முற்றத்தில் உட்கார்ந்திருந்தான். அப்பொழுது வேலைக்காரி ஒருத்தி அவனிடத்தில் வந்து, நீயும் கலீலியனாகிய இயேசுவோடே கூட இருந்தாய் என்றாள். அதற்கு அவன், நீ சொல்லுகிறது எனக்கு தெரியாது என்று எல்லாருக்கும் முன்பாக மறுதலித்தான். அவன் வாசல் மண்டபத்திற்கு போன பொழுது வேறொருத்தி அவனைக் கண்டு, இவனும் நசரேயனாகிய இயேசுவோடே கூட இருந்தான் என்று அங்கே இருந்தவர்களுக்கு சொன்னாள். அவனோ, அந்த மனுஷனை நான் அறியேன் என்று ஆணையிட்டு மறுபடியும் மறுதலித்தான். சற்று நேரத்துக்கு பின்பு அங்கே நின்றவர்கள் பேதுருவினிடத்தில் வந்து, மெய்யாகவே நீயும் அவர்களில் ஒருவன், உன் பேச்சு உன்னை வெளிப்படுத்துகிறது என்றார்கள். அப்பொழுது அவன் அந்த மனுஷனை அறியேன் என்று சொல்லி சபிக்கவும் சத்தியம் பண்ணவும் தொடங்கினான். உடனே சேவல் கூவிற்று. அப்பொழுது பேதுரு, சேவல் கூவுகிறதற்கு முன்னே நீ என்னை 3 தரம் மறுதலிப்பாய் என்று இயேசு தன்னிடத்தில் சொன்ன வசனத்தை நினைத்து கொண்டு வெளியே போய் மனங்கசந்து அழுதான். 3.5 வருடங்கள் இயேசுவோடு கூடவே நடந்த பேதுருவையா கடைசியில இயேசுவை அவர் மறுதலித்து விட்டார். நாமும் கூட நிறைய நேரங்களில் நம்ம வாழ்க்கையில, படிக்கிற இடத்துல, வேலை செய்கிற இடத்துல, நண்பர்கள் மத்தியில, குடும்பத்தார் மத்தியில நம் மீது அன்பாக இருக்கிற இயேசப்பாவை எத்தனை முறை மறுதலித்திருக்கிறோம். மறுதலித்தாலும் சேவல் கூவின பிறகு பேதுருவையா உணர்வடைந்து மனங்கசந்து அழுதார் என்று பார்க்கிறோம். இப்பொழுதும் தேவனுடைய வசனத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற நாமும் இயேசுவை எப்படியெல்லாம் மறுதலித்திருக்கிறோம் என்று சிந்தித்து பேதுருவையாவை போல மனங்கசந்து அழுது மன்னிப்பு கேட்போம். இயேசப்பா பேதுருவை மன்னித்து அப்போஸ்தலராக உயர்த்தினார். நம்மையும் மன்னித்து அவருக்காக உண்மையும் உத்தமமாக வாழ நமக்கு உதவி செய்வார். இயேசுவின் இரத்தம் சகல பாவங்களையும் நீக்கி நம்மை சுத்திகரிக்கும். ஆமேன்.